நமக்கு நாமே பயணத்தின் போது பசியின் களைப்பை போக்குவதற்கு சாலையோர டீ கடையில் டீ குடித்தது தவறா என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி பல்லடம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து திமுக பொருளாளர் ஸ்டாலின் ஞாயிறன்று மாலை திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது நமக்கு நாமே பயணத்தின் போது பல்வேறு தரப்பட்டவர்களை சந்தித்தது மக்கள் பிரச்சினைகளை தெரிந்து கொள்ள மிகவும் உதவிகரமாக இருந்ததாக கூறினார். மேலும் இந்த பயணத்தின் போது தமக்கு இயல்பாக ஏற்பட்ட பசியையும் களைப்பையும் போக்குவதற்காக சாலையோர கடைகளில் டீ குடித்ததையும் உணவு சாப்பிட்டதையும் சிலர் நடிப்பு என விமர்சித்ததை சுட்டிக்காட்டிய ஸ்டாலின் டீ குடித்தது தவறா என்று கேள்வி எழுப்பினார். திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் 501 வாக்குறுதிகள் இருப்பதாகவும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். உறுதியோடு சொல்லுகிறேன், பல்லடம் சுற்றுச்சாலை நிச்சயமாக அமைக்கப்படும். ஜவுளி சந்தையை நிச்சயமாக உறுதியாக அமைப்போம். தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறோம். கறிக்கோழி ஆராய்ச்சி மையம் உடனே துவங்கப்படும். ஆகவே அந்த உறுதியோடு உங்களிடத்தில் நான் விரும்பி வேண்டி கேட்கிறேன், பணிவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்களில் ஒருவனாக இருந்து கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். நம்முடைய வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வையுங்கள், உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.